பூஜா கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட உட்காரா. அப்போது சாப்பிட்லான்னு ஒன்று எடுக்க போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் கையை தட்டி, இதையா முதல்ல சாப்பிடுவாங்க, இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலி இவ நான்வெஜ்ஜும் சாப்பாடும் நிறைய சாப்பிடுவா. ஹஸ்பண்டும் மாமியாரும் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இவளுக்கு சாப்பாடு பத்தாம டீஸ்பூனில் இருக்கிறத வலிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பா. வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண பூஜா கிளினிக் போவா. அங்கே டாக்டர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி டெய்லியும் ஒரு முட்டை எடுத்துக்கோன்னு. டாக்டர் சொன்னதை பூஜா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போதே அவங்க ஹஸ்பண்ட் முட்டையில தான் சத்து இருக்குன்னு இல்லை, ஆயுர்வேதத்துலையும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேத மருந்து எடுத்துட்டு வந்து குடிக்க சொல்லுவான். ஆனால் இவளுக்கு வாமிட்டே வந்துடும். அதனால வேற வழி இல்லாமல் அவளே ஷாப்புக்கு போய் முட்டை வாங்கி யாருக்கும் தெரியாமல் அவிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பா. பூஜாவோட ஹஸ்பண்டு ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தருக்கு 3 பூரி தான் கணக்கு வச்சிருப்பான். அப்போது அந்த பூரி குறைஞ்சனால யார் சாப்பிட்டதுன்னு கேட்ட உடனே அங்கே இருக்கிறவரே பூஜாவை கை காட்டுவார். உடனே எல்லார் முன்னாடியும் 3 பூரிக்கு மேலே 7 பூரி சாப்பிட்டேன்னு கேட்ட உடனே பூஜாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பூஜா முட்டை சாப்பிட்றத கண்டுபிடிச்ச புருஷங்காரன், இனி நீ முட்டை சாப்பிடக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ சாப்பிடணும்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து கல்யாண மோதத்தை கழட்டி வச்சுட்டு அவனை விட்டு வேலைக்கு வந்துடுவா. புருஷங்காரன் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு நான்வெஜ் சாப்பிட போட்டி நடக்கும். புருஷங்காரன் கண்ணு முன்னாடியே நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவா.